வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனல். அதாவது ஒரு போலீஸு தப்பு செஞ்சால் கேட்கறக்கு எந்த சட்டமும் இல்லை, அதுக்கு நியாயம் இல்லை, அன்னிஸ்ன்னு சொல்லுவாங்க போலீஸு. அந்த போலீஸு காப்பாற்ற தான் போலீஸு டிஜிபி அடக்கம் இடப்படுறாங்க. அவங்களுக்கு சிச்சியே கிடையாது. அதே மாதிரி டாக்டர் தப்பு செஞ்சால் என்னாச்சு, அன்னிஸ்ன்னு நடக்கணுண்டு. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் நேற்று ஒரு மேனாம்பாறையில் ஒரு அபேசிங் கூட கொடுக்காம ஒரு என்ன சொல்கிறது தண்டை பேர் கொடுத்துக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நியூஸ் பிரகாரம் ஒரு அபேசிங் கொடுக்காம தண்டை பேர். அப்போ அடுத்தும் பூமியை தட்டி எடுத்த அந்த உத்தியோகத்தை பிரித்து விடணும், 2 பேர்த்தை பிரித்து விடணும். அவங்களுக்கு எதிரே கடுத்த நடவடிக்கை சூரியகணிக்கணும்னு நான் ஆவசியப்படுறேன். ஆனால் இங்கே எல்லாம் எப்படி தெரியுமா, நம்ம டேக்ஸாக கட்டுற பணத்தை வரியாக வாங்கிக்கிட்டு நேற்று ஒரு இது சித்தூரில் தாசில்தார், ஆமாம் தாசில்தார் நேற்று என்ன சொல்ல தெரியுமா, அதே നിങ്ങളോട് പറയേണ്ട ആവശ്യമില്ല, ഞാൻ പറയേണ്ടോടെ പറഞ്ഞോളാണ്. ഞാനും ടാക്സായി കട്ടിന പൈസ വാങ്ങിക്കൊണ്ട് പൈസയാണ് നിങ്ങൾ ശമ്പളമായി വാങ്ങുന്നത്. ഞാനൊരു പൊതുപ്രവർത്തന നിലയ്ക്ക് യൂട്യൂബർ നിലയ്ക്ക് ഞാൻ ചോദിച്ച ചോദ്യത്തിന് കറക്റ്റായി മറുപടി പറയണം. നിങ്ങൾ മറുപടി പറയാതെ പോയാൽ അത് നിങ്ങൾക്ക് പണി കിട്ടും കേട്ടോ. അത് പണ്ടത്തെ കാലം കേട്ടോ. ഞാനിത് കോടതിയിൽ പോകാൻ കാത്തിരിക്കുന്നുണ്ട് കേട്ടോ. നിങ്ങൾക്കെതിരെ ഞാനത് നിങ്ങളെ വാർത്തയെ കൊടുക്കുക, എൻ്റെ യൂട്യൂബിൽ കൊടുക്കില്ല, എല്ലാ മാധ്യമങ്ങളിലും നിങ്ങൾ പറയുന്ന റെക്കോർഡ് എൻ്റെ കൈവശമുണ്ട് കേട്ടോ. ഞാൻ മാപ്പക്കാണ് കേട്ടോ. പിന്നെ മേനാമ്പാറയിൽ ഒരു സമരം നടക്കുന്നത്, എനിക്ക് 9வது நாள் സമരം. എനിക്ക് அந்த സമരം, அதாவது அடுத்தவனோட பூமியை கள்ளரேக கொடுத்து காப்பாற்றுற உத்தியோகமார், லஞ்சம் வாங்குற உத்தியோகமார். நீ எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை ஏதாவது செஞ்சான்னா ஒன்றும் செய்யாதீங்க. ஒரு விவராசம் எழுதி கொண்டு போய் தகவலறி உரிமை சட்டம், தமிழில் மலையாளத்தில் விவராச நியமம், இங்கிலீஷில் RTI எழுதி கொண்டே அவனோட சொத்து விவரங்கள் கேட்கணும். ஒரு உத்தியோகத்தோட சொத்து விவரங்களை ஒருத்தன் கேளுங்க. கேட்டு நமக்கு எதிராக கை பொக்கனான்னா அவனை சும்மா விடக்கூடாது. நான் இந்த நேற்று ஃபோனில் சொன்னானே, நீங்களோட பறையண்ட அவசியம் அவனோட சொத்து விவரங்கள் கேட்கறதுக்கு முடிவு பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த மேனாம்பரம் வில்லேஜ் இருக்கிற அத்தனை பேர்த்தோட சொத்து விவரங்கள் கேட்கறதுக்கான முடியும். யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர் சொத்து விவரங்கள் கேட்க, வேலையில் சேரும்போது எத்தனை அவங்களுக்கு என்ன சொத்து இருந்தது, இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது, அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா வருமானம், இதையெல்லாம் கேட்க தீர்மானித்து வச்சாச்சு. இனிமே ஒரு இந்திய குடிமகனும் கேரளா குடிமகனும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒருத்தரும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தனான கட்டம் அவனோட சொத்து விவரங்கள் கேட்கலுங்க. RTI விவராச நியமத்தில். அதே மாதிரி பஞ்சாயத்து உத்தியோகஸ்தனாகட்டும் தப்பு பண்ணியிருந்தான், அவனோட சொத்து விவரங்களை விவராச நியமத்தில் கேளுங்க. வேலையில் சேரும்போது என்ன சொத்து இருந்து இப்போ அவ்வளோ இருக்குது, அப்போ அது பிடிச்சி எடுத்து போடலாம். கொஞ்சம் டைம் பிடிக்கும், எடுத்து அவனை பீஸை பிடுங்கலாம். அதே மாதிரி வில்லேஜ் ஆஃபீஸில் இப்படி ஒருத்தருக்கும் சொத்து விவரங்கள் கேட்டு அவங்களை எல்லாம் இல்லாமை செய்யணும், இல்லாமல் பண்ணணும். இவனுங்களுக்கு எப்படி தெரியுமா, நம்மளை எல்லாம் நம்ம டேக்ஸாக கட்டுற வரி சம்பளமாக வாங்கிட்டு நேற்று சொல்கிறான் தாசில்தார், அவன் எவனாக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஒன்றுமல்ல, ஒரு புல்லுமல்ல சொல்கிறான். நீங்களோட பறையண்ட ஆவசியமில்லை, நான் பறையண்டோட பரவாயில்ல. அவங்க அப்பன் சம்பாரிச்சதெல்லாம் நான் கட்டுற டேக்ஸு, நான் கட்டுற வரிப்பணம் என்ற வரிப்பணத்தை வாங்கிட்டு பறையண்டோட பறந்துவலாம். தாசில்தாரை நிற்கிட்டு പണിയുണ്ട് കേട്ടോ, ഞാൻ വെച്ചിട്ടുണ്ട് കേട്ടോ. നിന്റെ സ്വത്ത് വിവരങ്ങൾ അന്വേഷിച്ച് എന്നെ അടിത്തറ ഇളക്കിയില്ലെങ്കിൽ എൻ്റെ പേര് വിൻസെൻ്റല്ല കേട്ടോ. നിങ്ങൾക്ക് ഇതേ പണിയാണല്ലേ. അവനെങ്കിൽ ചോദിക്കാൻ വന്നാൽ ആരാ ചോദിക്കേണ്ടത്? ഞാനൊരു പൊതുപ്രവർത്തനമാണ്, പല കാലങ്ങളെ 15 വർഷങ്ങളായിട്ട് ഞാനൊരു യൂട്യൂബറാണ്. അപ്പോൾ ഞാൻ ചോദിച്ചാൽ നിങ്ങൾക്ക് മറുപടി വരേണ്ട കടമയുണ്ട്. അതിൻ്റെ റെക്കോർഡ് ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ പറഞ്ഞെങ്കിൽ തെളിവുണ്ട്. അതിനാണ് ഞാൻ എന്നൊരു നമ്പറിൽ വിളിക്കുന്നത് കേട്ടോ. നിങ്ങൾക്ക് കാണിച്ചു തരാം നിങ്ങൾക്ക്. പിന്നെ எல்லாரும் பொதுமக்களும் இன்றைக்கி அந்த மேனாம்பாறை நடக்கிற சமரத்தில் இந்த யூடியூப் பார்க்குற அனைவரும் போய் பங்கெடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நாளைக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட் எனக்கு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நாளைக்கு இன்னொருத்தருக்கு வரப்போகுது. அப்போ நம்மளாம் ஒரு கூட்டாய்மையாக சேர்ந்து இப்படியெல்லாம் போய் அந்த சமரத்தில் பங்கெடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். 2வது விஷயம், அங்கே இருக்கிறவங்க வயசானவங்க, 60 வயசுக்கு மேலே வர அந்த இங்கிலீஷில் சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்க, வயசானவங்க. அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்து நான் கொஞ்சம் மாதிரி SI CI சித்தூர் DYSP ஜில்லா கலெக்டர் பாலக்காடு SP இந்த இதுக்கு உத்தரவாதம் மேற்கணும். கேரளா முக்கியமந்திரி உத்தரவாதம் மேற்கணும். 1. 2வது, இந்த கள்ளரேகை உண்டாக்கணவங்களுக்கு எதிரே சக்தமான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வேலையிருந்து பிரித்து விடணும். அவங்களுக்கு அவங்க பேருக்கு கிரிமினல் நடவடிக்கை சுவார் செய்யணும்னு தாழ்மையாக கேரளா முக்கியமந்திரி பினராயி விஜயன் கேட்டுக்கிறேன் நான். இது இவங்களுக்கு இதே தான் தொழில். அதாவது பொதுஜனம் தப்பு செஞ்சால் அது ஒன்றுமே இல்லை, அது கேஸு கோடதி எல்லாம் போயிடும்.
ஏது டிபார்ட்மெண்ட்லையும் உத்தியோகம் தப்பு செஞ்சா ஏது சிச்சு இன்ன வரைக்கும் நிலவில் வந்ததே இல்லை. அன்னிசன் எந்த அன்னிசனும் அன்னிச்சுட்டு என்ன இன்க்ரிமெண்ட் கட் பண்ணிக்கிறேன், என்ன இன்க்ரிமெண்ட்டு? அப்போ நீங்க தப்பு செஞ்சா குத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா? இனி நடக்காது. வேகமானப்பட்ட கேரளா முக்கியமந்திரியும் இந்த இந்த வில்லேஜ் ஆஃபீஸ்கள் ஒரு மந்திரி இருப்பாரு, இந்த இதுக்கெல்லாம் அவரும் இடப்பட்டு இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும். அவங்களுக்குள்ள இடத்த அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த அந்த உத்தியோகனை சிச்சிக்கணும், ஜோலி வேலையிலிருந்து பிரித்து விடணும். இந்த வடகரப்பதி வாழ்கிற இந்த யூடியூப் பார்க்குற அனைவரும் இந்த ஏழை மக்களின் குரல் சார்பாக கேட்டுக்கிறேன், வின்சென்ட் சேகர் பொதுப்புறம் சார்பாக கேட்டுக்கிறேன், அந்த மேனாம்பார சமரத்தில் போய் பங்கெடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். இது ஏழை மக்களின் குரல். அதாவது அந்த 60 வயசுக்கு மேலானவங்க போய் அங்கே போராடுறாங்க. 3 வருஷமா அவர் போராடி இருக்கிறார் ஒரு மனுஷன். இதே பாப்பாட்டவனாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இடத்த அவனுக்கு கொண்டு பணக்காரனாக இருந்தால் கொண்டு போயிடுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போவோம். நம்ம எந்த கேஸ் வச்சு ஹைகோர்ட்டுக்கு போகிறது? அப்போ அந்த சமரத்தில் இந்த யூடியூப் பார்க்குற அனைவரும், இந்த வடகரப்பதி வாழ்கிற அனைவரும், இந்த வில்லேஜுக்கு உட்பட்ட அனைவரும் போய் பங்கெடுக்கணும்னு தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். கேரளா முக்கியமந்திரி இந்த யூடியூப் பார்த்து, இந்திய பிரதான மந்திரியும் ஜனாதிபதி இந்த யூடியூப் பார்க்கணும். பார்த்துட்டு என்னோட வேண்டுகோளுக்கு இணங்கி அவங்கள இனிமேல் ஒரு குற்றவாளி, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன் தப்பு செஞ்சா பிரித்து விடக்கூடிய ஜியோ கொண்டு வரணும், ஆர்டர் கொண்டு வரணும்னு கேரளா முக்கியமந்திரிகிட்டையும் இந்திய பிரதம மந்திரியாய என்னோட பிரதமதி அவர்களிட்டையும் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். ஏழை மக்கள் எங்களை யூடியூப் சேனல் செய்கின்ற ಎಲ್ಲ ಸಮರಪಂದಲ್ ಮೇನಾಂಬರ ವಿಲೇಜ್ ಆಫೀಸ್. இது ஏழை மக்களின் குரல். இது வந்து அப்படியே